பெனங்காயில் வந்து பெனங்காய் பணியாரம் சுட்டு சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி கரட்டில் வந்து பணியாரம் செய்ய போகிறோம். ஐயோ ஒரிஜினல் கோல்டா அது பாருங்க பணியாரத்தை அடுப்பு சாப்பிட்டுட்டு தான் என்ன கொஞ்சம் இந்த காணையில். வணக்கம், நான் சாய். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓமன்பில்லின் இடத்துல நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எல்லோரும் பெனங்காயில் வந்து பெனங்காய் பணியாரம் சுட்டு சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி கரட்டில் வந்து பணியாரம் செய்ய போகிறோம். என்ன மாதிரி செய்கிறோம், என்னென்ன இதுக்கு வந்து ஃபோர்மெண்ட் எல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து சமையல் வீடியோ வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யாராவது புதுசாக சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரட்டில் வந்து மேலே வந்து ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து சீவி இதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 கரட் கிடக்கு. மற்றது இது வந்து அவிக்காதமா, இது வந்து அவிச்சமா, ரெண்டும் குழம்புது. அவிக்காத மாவில் வந்து 2 போனியும், அவிச்ச மாவில் வந்து அரைப்போனியும். மற்றது அரைப்போனி இது சுகர், ப்ரௌன் சுகரான்னு இது ஒயிட் சுகரா? ஓ ஓகே. இப்போ மாவு எடுப்போம். கோதுமை மா. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் 2 போனி, அவிச்ச மாவில் வந்து அரைப்போனி எடுக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து சுகர். இப்போ உடைக்க போகலாம். அரைப்போனி. சரி, இப்போ 3 டைம் வந்து படியாக மிக்ஸ் பண்ணி போட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுடு தண்ணி வந்து கொதிச்சு வந்துருக்கு. இப்போ இதுக்கு போட்டு கரெக்டை வந்து அவிக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி இப்போ கிட்டத்தட்ட கொதிச்சு வந்துடுது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொதிச்சு பாருங்க பொங்கி கொண்டிருக்கு. இப்போ கரெக்டை வந்து சின்ன சின்ன வெட்டி போட்டு அப்படியே அவிக்க போகிறோம். கரெக்ட் பாருங்க, இப்போ அவிக்க விட்டுருக்கு. ஓகே, இப்போ கரெக்ட் வந்து அவிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது. கரைஞ்சிருக்கணும், பார்ப்போம், வெட்டி பார்ப்போம். எஸ், இங்கே பாருங்க, நான் வெட்டியெல்லாம் அதை அப்படியே தண்டை வட்டி அவிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ கிரைண்டருக்கு போட்டு இதை அரைக்க போகிறோம். நல்ல பசையாக அரைக்க போகிறோம். அரைக்க போகிறோம் எல்லாத்தையும்.
சரி, இப்போ எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஆறுனாப்பில் தான் அரைக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அரைச்சி கொடுக்க வேண்டும். சரி, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் ஆற விட்டுட்டோம். இப்போ ஓரளவு சூடு வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் இருக்குது தான். இப்போ நாங்கள் போட்டு அளவளவாக அரைக்கலாம். முழுத்தையும் போடலாமோ? ஆ, போடலாமா என்ன? அரைஞ்சி தண்ணி கொஞ்சம் போடுறோம். மக்கள் எங்கே கிரைண்டர் தண்ணியால் அப்படி இப்படி வந்துட்டு. பிரீத்தியை நீங்கள் வாங்க, இங்கே பிரீத்தி பிராண்டை நீங்கள் தடை செய்யுங்க. இது திருப்பி வடிக்க போகுது. இல்லை மூடித்தான் இருக்கான அந்த கொஞ்சம் இதென்னது லீக் பண்ண. சமையலுக்கு வெள்ளை கலர் டிஷர்ட்டு போட்டது என்ன போல் இங்கே அப்படியெல்லாம் அடிச்சு போட்டு தான் நான் வீடியோவில் தெரியுது. பனங்காய் பணியாரம் வினையில் முடிந்து விட்டது. சாரி, பெனங்காயில் கரட் பனியாரம் காரணம் அரைச்சாதான் அரைஞ்சிட்டு என்னண்டா நாங்கள் தண்ணியை கொஞ்சம் விட்டு என்ன அரைப்பேன்னு பார்த்தா நாங்கள் அது ஓவர்லோடில் அப்படியே 2 பக்கத்தாலையும் கசிஞ்சு வந்துடுது. ஓகே, இங்கே வாங்க அப்படியே அரைஞ்சிட்டு தானே. சரி, இப்போ நாங்கள் மாவுக்கு கரைக்க போகிறோம். கரட் பனியாரம் இப்போ குழச்சாச்சு. மறுபடியாக குழைக்கணும். இந்த மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கணக்காக வந்துட்டுது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் வந்து மூடி விட போகிறோம். என்னதுக்கான சொன்னால் கொஞ்சம் பெக்கேக்கில் வந்து பொடிச்சு எடுக்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். நீங்கள் உங்களுக்கு விரும்பின நேரமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா. ஓகே, 1 மணி நேரத்துக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். சரி, இப்போ பணியாரம் சுட போகிறோம். கரட் பணியாரம் எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டுது. பார்ப்போம் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். அதோட இன்றைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து சாப்பிட போகிறேன்னா அதே வந்து சொல்கிறேன். எப்படி இருக்குன்றதை வந்து சாப்பிட்டு சொல்கிறோம். ஓகே, சுடுவோம் நாங்கள். சரி, இப்போ நாங்கள் பனங்காய் பணியாரம் சுட்டு பண்ணிக்கிறோம். இடையே ஒரு ஆள் சொல்லுது அடுப்புக்கு வைக்கணுமா சாப்பாடு, இல்லாட்டி பெனங்காய் பணியாரம் ஒழுங்காக வராது. சாரி, பெனங்காய் பணியாரம் தான் வருது. கரட் பணியாரம் நான் இதில் வச்சுருக்க அடுப்பு சாப்பிட்டுட்டு தான் என்ன கொஞ்சம் இந்த காணையில். ஐயோ எத்தனை முறையெல்லாம் என்ன மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொம்மலில் சொல்லுங்கள். கரட் பணியாரம் கரெக்டானு சொல்ல அது நல்லா இல்லையா? அதான் நல்லா இருக்கு. கரடு கனியாரம்னு தான் சொல்லணும். ஒரிஜினல் கோல்டா அது பாருங்க. பணியாரத்தை கரட் பணியாரத்தை பாருங்க. சும்மா 24 கரட்டில் அப்படியே தங்கம் மாதிரி மின்னுங்குது. அப்படியே பொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 கரட்டும் கிடக்கு. யார் சுடுறது? ஐயோ, ஆனால் உள்ளுக்கு அப்படியே இருக்குங்க. சுட உள்ளு கொஞ்சம் அந்த இதாக இருக்கிறதால கறினா தெரியல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக நாங்கள் வந்து இதான் வந்து கடைசி பாருங்க. அப்படியே பொட்டிக்கு இருக்கு பாருங்க. இது வந்து ஒரிஜினல் 24 கரட் பணியாரம்.
ஓகே அப்படி இருக்கு பெனங்காய் பணியார மாதிரியே இருக்கு அப்படியே கிட்டமாகவும் நானும் அப்படி வந்திருக்கேன் இப்படி எடுத்து உண்மையிலே சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டில் செய்தண்டு நீங்கள் வேற ஒரு ஆளுக்கு சொல்லாமல் செய்து கொடுத்து பாருங்க என்னத்தில் செய்தண்டே கண்டுபிடிக்க மாட்டோம் ஏன்னா கரெக்டுன்னு அந்த ஒரு மனமும் அப்படி ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கும் செய்து போட்டு அப்படியே தேத்தனியோட எடுத்து தேத்தனியை குடிச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கு ஓகே இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யப்படுறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்த வியாழக்கிழமை என்ன நாங்கள் சமைக்கலாம்ன்றதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அந்த சமையலோடு உங்களை சந்திக்கிறோம் பாய்